காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது பேசின 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சிலர் இயேசு கடவுள் என்றால் பின்ன ஏன் அவர் என் தேவனே என் தேவனே என்று கதறுகிறார்? அப்படியானால் இவர் கடவுள் அல்ல, வேறு ஒருவர் தான் கடவுள் என்று அர்த்தமாகிறதல்லவா என்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இப்படி கதறுகிறவரை நாம் எப்படி கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர் எப்படி நம்மை காப்பாற்ற முடியும் என்று சிலர் கேட்கின்றார்கள். இயேசு நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில் மரிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரன் மனிதனுடைய பதிலாளாக சிலுவையில் மரிப்பதற்காகவே மாமிசத்தில் வந்தவர். ஆகவே தான் அவர் தேவனுக்கு சமமாக இருந்து சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தாலும் சிலுவையில் தம்முடைய வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. மனிதனுடைய பாவத்தை போக்கும் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இது அவர் செய்த மீட்பின் கிரியை. இப்படி மனுகுலத்திற்கு பாவத்திற்காக சிலுவையில் தொங்கின இவர் மீது தேவன் உலகத்தில் பாவம் அனைத்தையும் சுமத்தினார். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் பாவத்திற்கான தண்டனையும் அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். ஆதி முதல் பிதாவோடு ஐக்கியத்தில் வாழ்ந்த இவருக்கு அந்த நேரம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களிலும் பிரதான வாக்குத்தத்தம் இதுதான். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற வாக்குத்தத்தம் நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து காப்பதற்காக தான் தேவன் அவரை கைவிட்டார். எல்லா மனிதருக்காகவும் இயேசு அதை அனுபவித்தார். அவரை சிலுவையிலே மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து அந்த க்ஷணம் பொழுதிலே அவரை கைவிட்ட தேவன் வேறு எவரையும் எப்பொழுதும் கைவிடுவதில்லை. அவரை நம்புகிற நம்மை கரம் பிடிப்பதற்காகவே அவரை சிலுவையில் கைவிட்டார். சிலுவையில் தொங்கின அவரிடத்தில் இருந்து முகத்தை திருப்பிக் கொண்ட தேவன் நம்மை இன்றைக்கும் என்றைக்கும் நோக்கி பார்க்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மீது இருக்கின்றன. நாமும் இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறோம். பாவிகளாக இருந்த நமக்கு பதிலாக இயேசு சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தேவனால் கைவிடப்பட்டு அந்த அவல நிலையை அனுபவித்ததினால்தான் இது சாத்தியமாகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் இயேசுவை கைவிட்டது நம் நிமித்தமாக, நமது பாவங்களின் நிமித்தமாக. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறது.
தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவன் அப்படி செய்யாமல் நமக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்த முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்படியே நம்பலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர். அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்ற வாக்குத்தத்தத்தை நாம் முற்றிலும் நம்பலாம். ஏனென்றால் அவர் சொன்னதை அப்படியே செய்கின்றவர், பொய் உரையாதவர், மாறாதவர். சிலுவை மரணமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இது தேவன் நம்மை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. இப்படித்தான் அவர் நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய பிடி தளர்ந்தாலும் அவருடைய பிடி ஒருபொழுதும் தளர்வதில்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. அவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை நாம் முற்றிலும் நம்பலாம். இயேசுவின் சிலுவை மரணமே இதற்கு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.